எல்லாருடைய கூட்டு முயற்சியினால இந்த மத்திய அரசு வந்து ஈஸியா அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம். எல்லாருடைய முயற்சியும் இது வந்து ஒரு பெரிய என்னன்னா, இந்த சட்டம் வர வரைக்கும் நீங்க யாரும் தூங்கக்கூடாது. இது தொடரணும். அடுத்தது வேற யாராவது மந்திரி வரலாம். அந்த மந்திரி வந்து இல்ல அது பழைய மந்திரி, நான் இந்த மந்திரி வரலாம். தமிழ்நாட்டுல எந்த கவர்மெண்ட் வரலாம், அவங்க ஆதரவா போகலாம், எதிர்க்கலாம் வரலாம். அதனால இது ஒரே தீர்வு, இந்த சட்டம் வரணும். ஜியோ போட்டு முடிக்கணும். ஒரு பாலிசி டெசிஷன் ஜியோ இல்ல, சட்டசபையில பல்லுயிர் வேளாண், பல்லுயிர் பாரம்பரியம், அதுல எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்தா மண்டலமா சட்டசபை அதெல்லாம் எல்லாமே நான் சொல்றேன். எப்படி கைட் பண்றவங்களுக்கு எப்படி சட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா இந்த காவிரி டெல்டாவை வந்து முதல்ல ஏல இருந்து செட் வரைக்கும் நாங்க அது சார் எனக்கு அது 2015-14 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு கேம்பெயின் நீங்க பார்த்துருப்பீங்க எலெக்ஷன்ல. அப்போ வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து ஏப்ரல் வெளியிட்டு நாங்கள் ஒரு டீம் வச்சிருக்கிறோம். ஐஏஎஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் டெக்னாலஜி இன்ஜினியர்ஸ், டாக்டர், நிறைய ஒரு டீம் போட்டு எங்கள் வீட்டில் டீனரில் நாங்கள் ஒரு 4 நாள் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். தேர்தல் அறிக்கை எப்படி பண்ணலாம் ஐடியா. அது பட்ஜெட்டே வருஷம் போட்டுலாம். அது தேர்தல் அறிக்கைனா தேர்தல் இப்படி வித்தியாசம் எப்படியா கொண்டு வரணும். அப்புறம் அதில் ராத்திரி 2-3 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அப்போதான் திடீர்னு ராத்திரில சரி அப்பப்போ இந்த மீத்தேன் பண்றாங்க, ஈத்தேன், ஓஎன்ஜிசி, ஷெல் கேஸ், அது இப்படி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓஎன்ஜிசி அங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிணறு அங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு அங்க நரிமண் அங்க இருந்து போட்டு பண்றாங்க. அப்புறம் கதிராமங்கலம், நெடுவாசு பிரச்சனை அப்ப அடிக்கடி வந்தது. நான் எல்லாத்தையும் நாங்க போய் அங்க கூட இருந்து அவர்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நிறைய பண்ணிடப்ப சொல்ல ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். இப்போ நம்ம இங்க இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு யாராவது வந்து அழிச்சிடுவாங்க. இந்த அந்த மண்ணு நமக்கு 1000 ஆண்டுகள் சோறு போட்ட மண்ணு. முதல்ல ரெசல்யூஷன் கொண்டு வருவதுக்கே மூர்த்தி வந்து நாங்க அஷூரன்ஸ் கொடுத்துட்டோம், நீங்க அப்படியே நிறுத்திங்க ஒத்துக்கிறவே இல்லை. எங்களுக்கு பாலிசி டேஷன் அனௌன்ஸ் பண்ணி நீங்க வந்து இதுல ரெசல்யூஷன் கொண்டு வந்துடணும். இன்னொன்னு ரெசல்யூஷன்லாம் ஒண்ணுமே சட்டத்துல செல்லாது. ஸோ தனி ஒரு இது வேணும், சும்மா எலக்ட்மெண்ட் வேணும். எவ்வளோ ரெசல்யூஷன் பார்த்தாச்சு, எல்லாம் கண்துடைப்பு ரெசல்யூஷன்லாம் சட்டம் கொண்டு வர சொல்றேன். இன்னும் உட்காந்து பேசி சட்டம் எங்களுக்கு வரணும்னு இது கொஞ்ச நாள் விட்டுட்டு திருப்பி உட்காரணும். விட்டுட்டாதீங்க, இவங்க கிட்ட விட்டுட்டீங்க. இன்னொன்னு எலெக்ஷன் வருது, இப்ப கரெக்டான டைம் அது. நீ எலெக்ஷன் முடிச்சோன்னு பார்க்கலான்னா ஓட மாட்டாங்க, வேஸ்ட் ஆகலாம். இப்ப பண்ணுங்க. அது என்னென்ன ப்ரெஷர் பண்ணணுமோ நாங்களும் பண்றோம். என்னென்ன ப்ரெஷர் பண்றோமோ நாங்க பண்ணிடுறோம். அதெல்லாம் ஏன்னா எனக்கு எங்க விவசாய நிலம் வந்து பாதிக்கப்பட்டதும் எனக்கு நல்லது தாங்க முடியாது. ஏன்னா இது வந்து டெல்டால மொத்தமா அது அப்படியே வந்து சோறு போடுற மண். அந்த அடுத்த 1000 சோறு போடணும். இதே போன்றுதான் இங்க நம்ம மேல்மான்னு ஒரு சிப்காட் ஒன்று செய்யார் பக்கத்துல அங்க போய் பார்த்துக்கிட்டு இப்ப அப்படியே கொஞ்சம் இருக்குது. ஏரியாலே அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு 1000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு நீங்க தரிசு நிலம் எவ்வளவு இருக்கு. விவசாய நிலத்தை உனக்கு தொழில் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், வளர்ச்சி வேணும், பொருளாதாரம் முன்னேறணும், எல்லாம் இருக்குது. தரிசு நிலம் எவ்வளவு இருக்காது, அங்க எடுத்துட்டு போங்க. எப்பயோ கம்யூனிகேஷன் ரோடு போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே இங்க சென்னைன்னா அப்புறம் மத்தவங்க வந்து பாக்கியம் பாத்தீங்கன்னா போடாத காலம் இல்லை. இதுக்குள்ள எப்படி பேரு அதுல போயிட்டு எங்க ஆனாலும் இவ்வளவு பண்ணிட்டு நீங்க மழை காலத்துல வந்தீங்க பாத்தீங்களா, மழை காலத்துல போர்டு எடுத்து வரணும். இப்போ இவங்க சொல்றாங்களே இந்த மாடல் அந்த மாடல் அரசுன்னு சொல்றாங்களே, 57 வருஷமா 2 பேரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. மழை வந்ததுன்னா முதல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா போட் எடுப்பாடா சொல்றான். 57 வருஷமா நீ என்ன ரோடு போட்ட, நீ என்ன டிரைனேஜ் கொண்டு வந்த, என்ன வடிகால் கொண்டு வந்த, என்ன திட்டம் கொண்டு வந்த, நீ ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னா நீ போட் அவசியமே கிடையாது.
இப்போ இந்த ஏரியா முழுக்குங்க, இந்த ஏரியாவில் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்னு ஒன்று. அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து இந்தியாவில் எந்த நகரத்துக்கும் இது போன்ற ஒரு சதுப்பு நிலம் இல்லை. சதுப்பு நிலம்னா சென்னை நகரத்துக்கு பெரிய வடிகால். எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த தண்ணி இது முடிஞ்சுக்கணும், தேங்கிக்கும். இவங்க ஆட்சிக்கு 67 வந்த நேரத்தில் அங்க 12,500 ஏக்கர் இருந்தது. இன்னைக்கு 2,500 ஏக்கர். அது நான் பிரச்சாரம் பண்ணி 20 வருஷமா இந்த 2,500 ஏக்கருக்காக 20 வருஷமா பிரச்சாரம் பண்ணி, சைக்கிள் பிரச்சாரம், துண்டு பிரசுரம், அங்கங்க போய் அப்புறம் கோர்ட்டுக்கு போயினால்தான் அவங்க கொஞ்சம் அவங்க போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பாதுகாத்துட்டு இப்ப ஏதோ கொஞ்சம் இருக்காங்க, குப்பையை கொட்டுறாங்க, அங்க எல்லாம் பண்றானுங்க. 10,000 ஏக்கர் இந்த 50 வருஷத்துல போயிடுச்சு. நமக்கு இயற்கை கொடுத்த வரம் இதெல்லாம் திருப்பி ஏற்பாடு பண்ண முடியாது. அடிச்சுட்டு இங்க கும்மிப்பூண்டி பக்கத்துல அறிவுசார் நகர் 1,200 ஏக்கர். அங்க வந்து கொசஸ்தலை அது கரையில 2 பக்கம் பொம்மை விளையாடுறது. அங்கதான் நாங்க எடுப்போம். அப்புறம் நான் நேரில் போய் சொல்லிட்டேன், பாரு ஒரு சென்ட் எழுதுனா நானே ரோட்ல உட்காந்து பிரச்சனை வரும். லான் ஆடுறோன்னே கலெக்டர் இல்லை 1,200 இல்லை, ஒரு 400 ஏக்கர் எடுத்துக்கிறோம். 1 ஏக்கர் கூட எடுக்கக்கூடாது. இது எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலையில் போய் அங்கே நான் பண்ணு. அங்கே நிறைய தரிசு நல்லா இருக்குது, கவர்மெண்ட் நல்லா இருக்குது. இல்லை ராமநாதபுரத்தில் பண்ணுங்க, கவர்மெண்ட் தரிசு நல்லா இருக்குது, அங்கே பண்ணிட்டு போங்க. திருச்சியில் ஏர்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. விவசாய நிலத்துல ஏன் கை வைக்கிறீங்க? பரந்தூர் விமான நிலையம் வந்து 5,000 ஏக்கர். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிராமம், 11 கிராமம். அதில் 7 பெரிய ஏரி இருக்குது, சின்ன ஏரிகள் ஒரு 20 இருக்கு. அதில் அரசு நிலம் மட்டும் அந்த 1,200 ஏக்கர் இருக்கு. மீதி எல்லாமே அது ஏரி. தனியார் நிலம், அங்கே விவசாய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,200 ஏக்கர் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஏர்போர்ட்னா 1,800 ஏக்கர் தான் ஏர்போர்ட் மொத்தம். மீதி இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அது நானே இங்கே பக்கத்து திருப்பூர் ரோட்ல உப்பளம் இருக்கு. உப்பளம்னா இந்த பேக் வாட்டர்ஸ் உப்பளம் அவ்வளோ பேர் 5,000 ஏக்கர் 7,000 ஏக்கர் இருக்குது. அங்கே யாருமே ஒன்றுமே யாருக்கும் ஒன்றும் பாதிப்பு சமமாக இருக்கு போகுது. அங்கே இந்த திருப்பூரூர்லயும் நம்ம பழைய ஏர்போர்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் இருக்கு. அதில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் போட்டு மேலே ஒரு ஃப்ளைஓவர் போட்டுவிட்டா அங்கேருந்து இங்கே ஒரு ட்ரெயினை விட்டுனா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இணைப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க என்னன்னா பக்கத்தில் வந்து இவங்க கவர்மெண்ட்லயும் எல்லாமே சேர்ந்து இடத்த நிறைய வாங்கிட்டாங்க. பரந்தூர் பக்கத்தில் 8,500 ஏக்கர் வாங்கி வச்சிருக்காங்க. ஒட்டி சுத்தி வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்காக ஜி ஸ்கொயர்ல இருந்து இ ஸ்கொயர்ல இருந்து கரெக்டா சொல்றீங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அங்கதான் வரணும்னு இப்ப அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் அது மக்களும் புரிஞ்சுக்கணும். என்னத்த இது எல்லாமே இந்த NLC ஒண்ணு இருக்கு நெய்வேலியில, கேட்டேன். ஹலோ, ரொம்ப மோசடி. இதே இந்த சுரங்கம் வந்து பார்த்தா டெல்டாவில் 3 சுரங்கத்தை திறக்கிறதுக்கு மத்திய அரசுல வந்து இது கொடுத்துட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி NOC தான் இல்ல, ஆக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணி 2 முறை யாரும் எடுக்கல. அது எங்களுக்கு தெரியல. அது அப்புறம் நான் பார்த்தேன், என்னடா அது டெல்டால ஒண்ணு, மைக்கேல்பட்டின்னு ஒண்ணு, அரியலூர்ல ஒண்ணு, டெல்டால திருவாரூர்ல ஒண்ணு, இது எல்லாமே டெல்டாவில் மொத்தம் 6 சுரங்கத்துல 3 வந்து அறிவிச்சு யாரும் எடுக்கல. அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சொன்னோன்னே அன்புமணி போய் சொல்றான், சட்டசபையில வந்து பேசுற அன்புமணி போய் சொல்றேன். அடுத்த நாள் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லா பிளாஷ் பண்ணி பார்த்தோன்னே, இல்ல எங்களுக்கு தெரியாம போச்சு, நாங்க வந்து அது பண்ணணும். நான் அப்புறம் திருப்பி ப்ரெஷர் எல்லாம் பண்ணி இன்டிங் பண்ண உடனே அப்புறம் எல்லாம் யூஷுவலா எல்லாமே சேர்ந்து இப்படி அவர் முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சும்மா பேசி அதுக்கப்புறம் நான் எப்படியோ கொடுக்க முடியாது நிறுத்தி அப்புறம். ஆனா அது என்னன்னா 3 தான் பண்ணிருக்கிறேன். 3 அப்படியே நிலுவையில் இருக்கு. அதை வாயை திறக்க மாட்டாங்க. இந்த 3 சுரங்கம் எவ்வளவுன்னா 60,000 ஏக்கர். அந்த 60,000 ஏக்கரும் அதாவது நேரடியா காவிரி கொள்ளிடம் நீர் பாசனம், நேரடியா பாசனம், 30 நேரடி பாசனம். அப்போ இவங்க என்ன மனநிலையில் இருக்கு? நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன் முதலமைச்சர்,
அதில் அனௌன்ஸ் பண்ணி இதுவும் சேர்த்து பண்ணுங்க பாயத்திருக்கோம். எல்லாமே ஒரு போலியா ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு. திராவிடியன் மூவ்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு அவசியம். அப்படி அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்ல, தெரியாது அவங்களுக்கு, தெரியாது. இடையில வந்தவங்க யார் விவசாயத்துல முக்கியத்துவம் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சாதானே அவங்களுக்கு தெரியும். நம்ம லைன்ல இருக்கனால மெடிக்கல் காலேஜ் ஒரு காலத்துல எவ்வளவு இல்ல என்னன்னா எங்க ஐயா விவசாயி, அவர் தான் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி போட்டு ஓடுறோம். நாங்க அன்னைக்கு அட்டாப்படி வந்ததுக்கு அவர் தான் அனுப்பிச்சு விட்டாரு, போய் எங்க போய் சொல்லு, நான் வந்து டைட்டேனியம் ப்ராஜெக்ட் 10,000 ஏக்கர் நான் நிறுத்தினேன், நான் இல்லைன்னா வந்து 10,000 ஏக்கர் நேரம் அந்த டாட்டாக்காரன் தூத்துக்குடியில் போயிட்டு இருப்பான், அதே மாதிரி அங்கே சொல்லிடு நான் நிறுத்துறேன், நடக்கவே நடக்காதுன்னு தைரியம் கொடுத்துவான்னு சொன்னாரு. அது வந்து நான் அங்கே பேசுனதெல்லாம் இது இதோட இல்லை. இதுக்கப்புறம் நான் இப்போ சொல்றேன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் ஆரம்பிச்சு விடுறேன் மறுபடியும், ஆரம்பிச்சு விடுறேன் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா அதுக்கப்புறம் போய் திருப்பி ஒரு எல்லாரையும் ஒரு எனக்கு சட்டம் வேணும் அப்படி இதே மாதிரி பண்ணீங்கன்னு இது எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க நிறைய பேர் அதில். அண்ட் இன்னொன்று இது வந்தனா எலெக்ஷன் முன்னாடி சுத்தி ப்ரெஷர் கொடுத்து ஓட்டு போடணும்னா இந்த சட்டம் கொண்டு வருவாங்க, அதனால நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னா அதெல்லாம் புறக்கணிப்புல இல்ல. யாரு கொண்டு வராங்களோன்னு சொல்லுங்க. இப்ப இவங்க வந்து திமுக வந்து நாங்க இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் கொண்டு வரோம்னு சொல்ல முடியாதுன்னா ஆளுங்கட்சி இவங்க தான் போய் இல்ல நாளைக்கு அவங்க அந்த கூட்டணியில வந்து நாங்க கொண்டு வந்துடுறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொன்னா இவங்களுக்கு ஒற்றுமை வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. நாங்களும் எல்லாம் என்னென்ன எங்க சைட்ல என்னென்ன சொல்லுவோம் நோக்கம் ஒண்ணுதான். நாட்டு வளர்ச்சிக்கு எத்தனை கட்டடங்கள் எத்தனை தொழிற்சாலைகள் வேண்டாம் கொண்டுட்டு வரலாம், ஆனா எங்கிட்ட இருக்கிற விவசாய நிலங்கள் மாதிரி உருவாக்க முடியாது. நாங்களே வச்சுள்ள கிணறுகள் போர்கள் இனிமேல அந்த அளவுக்கு முடியாது. அது அந்த பகுதி எல்லாமே வந்து சொனையில இருந்து வர விவசாயம், அதுல இருந்து நட தண்ணி வர்றது இல்லைங்க, மழை தண்ணி சொனையில இருந்து வர விவசாயம் எல்லாம் எவ்வளவு கிணறு 35 அடி 40 அடி ஆழத்துல போட்டு ஓடிட்டு 40 அடி ஆழம் இங்கெல்லாம் கிணறுலாம் போயிடுச்சு. எனக்கெல்லாம் கிணறுன்னு இல்ல எல்லாம் 200 அடி 300 அடி போய் ஒன்னா ஆயிடுச்சு. அதெல்லாம் 2 போர் 60 அடியில் 24 வருஷம் ஓடிக்கிட்டு அந்த அளவுக்கு இது நம்ம சந்ததியினர் விட்டுட்டு போகணும். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு யாரும் உரிமை இல்லைங்க. நம்ம வருமா நம்ம அனுபவிச்சுட்டு அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு போனோம். அந்த காலத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு போனோம். நம்ம அழிக்கிறதுக்கு நம்ம யாரும் சிம்பிளான லாஜிக் ஐயா எங்க ஐயாவோட லாஜிக் பார்த்தா பாதுகாக்கணும். பார்த்துக்கலாம். ரொம்ப பெருசு சார். வந்து முதல்ல சொன்னது நான் அப்புறம் வந்து விவசாயத்தை பத்தி முதல்ல முதல் கொண்டு கொடுத்தது ஐயா. உங்களுக்கு பெரிய ஒரு வந்துருந்தாங்க பொதுச் செயலாளர் எல்லாமே 3 பேர் வந்து தேனியில இருக்காரு. பொதுச் செயலாளர் அவர் பழைய இருக்கிறாரு.